ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 6.6ல் இருக்க ப்ரூவ் தட் சீக்கன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா. காட் தீட்டாக்கு நம்ம ஈக்குவல் பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். சொல்யூஷன் சீக்கன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகேவா? ஈக்குவல் போட்டுக்கலாம். ஈக்குவல் சீக்கன் தீட்டாவோட மதிப்பீடு என்ன? 1 பை காஸ் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இந்த காஸ் தீட்டா கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போது 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்குமா? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இங்கே வந்து சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு இருக்குது, ஆனால் இங்கே வெறும் காஸ் தீட்டான்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே சைன் தீட்டா பை சைன் தீட்டா வச்சு பெருக்கிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன வரும்னா 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு வருமா? ஈக்குவல் டு அப்போ எப்படி வரும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு வருமா? ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மதிப்பீடு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பீடு வேணால் உங்களுக்கு போடுறேன். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அப்போ வந்து இங்கே 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா 2 காஸ் தீட்டா இருக்கா? அப்போது இங்கே 1 அடிச்சிடலாம், கேன்சல் ஆயிருமா? அப்போ ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு வரும். அப்போது காஸ் தீட்டா சைன் தீட்டாவோட மதிப்பு என்னென்னா காட் தீட்டா. இப்போது ப்ரூவ் பண்ணியாச்சு. இன்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.